அனிமேஷன் இப்படி பல்வேறு தரப்புல வந்து தலைவர் ஒரு மாசா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிறந்தநாள் அதுமா வேற என்னென்ன பணிகள்லாம் தமிழகம் முழுவதும் அவருடைய படமும் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப புத்துணர்ச்சியா தான் இருக்கு. மறுபடியும் 90s 80s வந்துடுறோம் நாங்க. படையப்பா வந்து சொல்ல போகும்போதே தலைவர் வந்து அவரு அதை ஒவ்வொரு பாட்டாவே அவர் டிவியில் முன்னாடியே சொன்னதுனால நாங்க ஏற்கனவே ரசிச்சுட்டு இருந்ததை தலைவரை ரசிச்சு நடிச்சிருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம் கலந்ததா இருக்கு. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் விரிவாக்கமா தெரியல. அந்த படத்தினுடைய அருமை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியும் அவர் ஸ்டைலுக்கும் அந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணார். காமெடியும் பண்ணார். அவர் நகைச்சுவையிலையும் அவர் முன்னிலைப்படுத்தின படம் தான் அந்த படையப்பா. யாரு பிள்ளைய இப்போ இன்னைக்கு ஸ்கூல்ல வந்திருக்கோம், இப்போ வந்து நாங்க சொல்றோம் வணக்கம் போடுங்கன்னு சொல்றோம், அதுபடி அந்த பிள்ளைய வணக்கம் போடுதுங்க. ஆனா படையப்பால தலைவர் வணக்கம் போட்டார்ல, அதுல இருந்து குழந்தைய பூராமே வணக்கம் போட்டுச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பிள்ளைகளுடைய கை வசனமே வணக்கம் போடுறதுதான். அப்போ வணக்கத்தை கூட நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து எத்தனையோ பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய புதியவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா தலைவர் வந்து குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் பதியக்கூடிய காலை யாரை பார்த்தாலும் காலையில வணக்கம் சொல்லணும், அந்த ஒரு நடைமுறையை அந்த படத்தின் மூலமா படையப்பா மூலமா தெரியப்படுத்தினார். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. பிறந்தநாள் கிட்டத்தட்ட இவ்வளவு மல்லை குழந்தைகள் அவர் வாழ்க, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன அந்த தருணம் உங்களுக்கு எப்படி? உடம்பெல்லாம் புல்லரிக்குது. தலைவர் எங்களோட இருந்து இதெல்லாம் பார்க்கணும், அதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நீங்களாம் ஏற்படுத்தணும். நாங்கள் வருஷ வருஷம் தொடர்ந்து சங்கர் போன்றவர் கண்ணன் அவர்களும் தொடர்ந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்துட்டு இருக்கிறோம். இங்கே உள்ள பள்ளிகளுக்கு கண்ணன் கூட சொல்லியிருக்காரு, அந்த பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு ஆசிரமம். அது இந்த ஆசிரமத்தில் வந்து சரியான வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கண்ணன் முயற்சி பண்றாரு. மகேஷ் பாபு முயற்சி பண்ணி அந்த குழந்தைகள் படுக்கிறது கூட பாய் துண்டு சில அவங்களுக்கான உதவிகரமான கரங்களை நம்ம தலைவருடைய பேர்ல செய்யணும்னு சொல்லி இப்போ அவங்க டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடும். மதுரையும் அரசியலும் பிடிக்க முடியாது. தலைவருக்கான ரசிகர் மன்றம் அப்படின்னா மதுரை தான். தலைவருடைய விஜயம் மதுரையில் எதிர்பார்க்கலாமா? விரைவில் வரலாம். மீனாட்சி அம்மனை தரிசிக்க வருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. அதுக்கு வந்து இந்த மதுரை பட்டணத்தில் உள்ள மீனாட்சியினுடைய முழு ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு, அவர் குடும்பத்தாருக்கு உண்டு. அவர் அதே மாதிரி அவங்க அன்னை வந்து மூத்த சகோதரர் சத்யநாராயண ராவ், அவர் இடையில உடல்நல சரியில்லாமல் போனாரு. அதே நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் நாங்கள் எல்லாரும் இருந்து பிரார்த்தனை பண்ணி இப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. போன வாரம் கூட கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாரு. அது மாதிரி நமக்கு தலைவர் இங்கே தரிசனம் பண்ண வர்றதுக்கு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்பயும் ஒரே நிலை தான், நிறமாறாத பூக்கள்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மட்டும்தான். ஒரே தலைவர். அரசியல்னா அரசியல், ஆன்மீகம்னா ஆன்மீகம். காலையிலே காவியை கட்டுனா காவியை கட்டிடுவோம். நாங்க வந்து அவர் பின்னாடியே தான் இருப்போம். எப்பயும் நம்ம அவருக்கு முன்னாடி போறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வோம்.